ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிட். இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் கிட்ட இந்த வருஷம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஹையஸ்ட் கிராசிங் படமா முடிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு பயங்கர ஒரு கிரேட்டான ஃபீலிங் இருக்கு. ஏன்னா என்னோட கெரியர்ல மிகப்பெரிய வெற்றியான மங்காத்தா படம் கூட அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராஸ்டு படமா இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அந்த ஒரு ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மங்காத்தா 2011 ஹையஸ்ட் கிராசரா இல்லையான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா தான் இருக்கும். பட் ஆனா அது உண்மைதான். பிகாஸ் 2011 ஹையஸ்ட் கிராசிட் படம் 7ஆம் அறிவு. இது இன்னமும் ஷாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுதான் உண்மை. இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா 7ஆம் அறிவு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ போதி தர்மம் பீரியாடி போர்ஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் 7ஆம் அறிவு ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை கம்ப்ளீட்டா பூர்த்தி செய்யலனா கூட அந்த ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனால 90 to 100 கோடி வசூல் பண்ணிடுச்சு. பட் ஆனா படத்தோட பட்ஜெட்டே 80 கோடி. சோ விமர்சனங்கள் கொஞ்சம் மிக்சடா வந்ததால எதிர்பார்த்த ஒரு வெற்றி அடையல. பட் ஆனா ஒரு ப்ராஃபிட்டபிள் படமா அமைஞ்சுது. அண்ட் ஆல்சோ வேலாயுதமும் 7ஆம் அறிவும் ஒரே நாள்ல தான் ரிலீஸ் ஆச்சு. வேலாயுத படத்துக்கு எதிர்பார்த்ததை விட பாசிட்டிவான ரிவ்யூஸ். பட் அது தளபதியோட டவுன் ஃபால்ட் டைம்ன்றதுனால பாக்ஸ் ஆபீஸ்ல 64 கோடி கிட்ட பண்ணிச்சு. அண்ட் வேலாயுத படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 40 கோடி கிட்ட இருக்கும். சோ ஒரு 20 கோடி ப்ராஃபிட் அண்ட் விமர்சனங்கள்ல வேலாயுதம் தான் வின்னு. பட் 80 கோடி பட்ஜெட்ல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம்ன்றதுனால 7ஆம் அறிவு தான் ஹையஸ்ட் கிராஸடா இருந்துச்சு. அண்ட் மங்காத்தா பாத்தீங்கன்னா ஓவராலா 82 கோடி வசூல் பண்ணிச்சு. பட் ஆனா படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 74 கோடி தான். இந்த 3 படத்துல மங்காத்தா தான் ப்ராஃபிட் ஆன படம். அண்ட் ஆல்சோ தரமான படமும் அதுதான். இப்போ வரைக்கும் அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸும் மங்காத்தா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் அந்த வருஷத்தோட டாப் கிராசிங் படமா அமையாம போனது ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் தான். பட் ஆனா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் 2024 ஹையஸ்ட் கிராஸ்டு படமா அமைஞ்சிருக்கு. அதுவும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் அண்ட் மிக்ஸ்ட் ரிவ்யூஸை வச்சுக்கிட்டு. அண்ட் வெங்கட் பிரபு அவர்களுமே அதுதான் சொல்லியிருக்காரு. அதாவது விமர்சனத்துக்காக பண்ண படம் இல்ல, ஃபேன்ஸுக்காக பண்ணது. ஃபேன்ஸுக்கு கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ 2024 பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்பர் 1 படமா அமைஞ்சது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.